கொஞ்ச நேரம் நடந்தாலே உங்க கால்கள் சீக்கிரமா சோர்ந்து போயிடுதுங்களா? அதே மாதிரி கொஞ்ச நேரம் நின்னு வேலை பார்த்தாலுமே கால்கள் சீக்கிரமா சோர்ந்துடும். எங்கேயாவது உட்கார்ந்தா தேவலாம் அப்படின்ட்டு இருக்கும். அதோட அதிக நேரம் நம்ம கால தொங்க போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா, கால்கள் வீங்கிடும். காலோட நிறம், அதாவது இந்த கலர் வந்து மாறிட்டு அங்கங்க கருப்பு கருப்பா இருக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கால் வலி, குடைச்சல் இது எல்லாமே இருக்கும். நைட்ல அதிகமா கால்கள்ல நரம்பு சுண்டி இழுக்கும். அந்த வலியும் பயங்கரமா இருக்கும். இந்த மாதிரி கால் வலியாலையும், கால்கள் சீக்கிரமா சோர்ந்து போறதுனாலயும் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதற்கான முக்கியமான காரணம் தசைகள் பலவீனம் மட்டும் கிடையாது. கால்களுக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்துல ஏற்படக்கூடிய மாற்றம். அது என்ன கால்கள்ல இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்துல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடல் முழுக்குமே பிராணவாயு அப்படின்னு சொல்றது ஆக்சிஜன். சோ அந்த ஆக்சிஜனை எல்லா பார்ட்டுக்கும் கொண்டு போறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது ரத்தம். அந்த ரத்தம் எல்லா பார்ட்டுக்கும் போகணும் அப்படின்னா அதுக்கு அந்த பிரஷரை கொடுக்கிறது இதய துடிப்பு. சோ இதயம் துடிச்சு ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தம் கால்களுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய மசில்ல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் அந்த ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு அதுல இருக்க நியூட்ரிஷன்ஸை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும் போது அந்த ரத்தம் திரும்ப ஹார்ட் கிட்டயே வந்து திரும்ப லங்ஸ்ல இருந்து ஆக்சிஜனை பெற்றுட்டு திரும்ப அந்த இடத்துக்கு போகணும். இந்த சுழற்சியில வந்து நல்ல ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தத்தை கொண்டு போறது ஆர்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல தமனிகள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரத்தத்தை பயன்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அதை திருப்ப இதயத்துக்கு கொண்டு வர பணியை வந்து வெயின்ஸ், சிரைகள் செய்யும். சோ இந்த வெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்கும். அது என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்னா, புவியீர்ப்பு சக்தி அப்படின்றது நம்ம நிற்கும் போதும் அதிக நேரம் உட்கார்ந்துருக்கும் போதும் அதிகப்படியா அந்த வெயின்ஸ் மேல தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த புவியீர்ப்பு சக்தியையும் மீறி ரத்தத்தை திரும்ப மேல இதயத்தை நோக்கி அனுப்புறதுக்கு அந்த வெயின்ஸ்ல ஒரு வேல்வ் மெக்கானிசம் இருக்கும். அந்த வேல்வ்ஸ் மூலயமா ரத்தம் ஒரு திசையில மட்டும் தான் பயணிக்கும், திருப்ப ரிவர்ஸ்ல வராது. இதுவே வயதாக வயதாக நம்ம தசைகள் எப்படி பலவீனமாகுதோ அந்த மாதிரி அந்த வேல்வ்ஸுமே பலவீனம் ஆகும். ஸோ அப்படி பலவீனம் ஆகும்போது மேல போற ரத்தம் அந்த வேல்வ்ஸ் ஃபெயிலியர் ஆயிட்டு திருப்ப அதே இடத்துல தேங்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும் புவியீர்ப்பு சக்தியினால. ஸோ இதை தான் நம்ம வந்து கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றோம். இதோட ஒரு விளைவா தான் நமக்கு வேரிகோஸ் வெயின்ஸ் அப்படின்ற பிரச்சனையும் வருது. நிறைய பேர் வேரிகோஸ் வெயின்ஸ்க்கு என்ன பண்றது அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ உங்களுக்குமே இந்த வீடியோ பெரிய அளவுக்கு பயன்படும். ஸோ இந்த மாதிரி அந்த ரத்தம் மேல போக முடியாம அங்கேயே தேங்கும் போதுதான் நமக்கு கால்கள் வீக்கம், வலி, குடைச்சல், நைட்ல நரம்பு சுண்டி எடுக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. இதோட சேர்த்து உங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி, டயபிட்டிஸ், வேற ஏதாவது பிரச்சனைகள், இந்த தைராய்டு பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னாலுமே இந்த ஒரு ரத்த ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது கால்கள் சீக்கிரமா சோர்ந்து போகிறதுக்கு உங்களுக்கு வழிவகை செய்யும். சரி, இப்ப நம்ம இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணி கால்களுக்கு ரத்த ஓட்டத்தை திரும்ப அதிகப்படுத்தலாம், என்ன மாதிரியான டெக்னிக்ஸை பயன்படுத்தி ரத்த ஓட்டத்தை திரும்ப இதயத்துக்கு ஈஸியா போக வைக்கலாம் அப்படின்றத அந்த வீடியோல நான் டீடைலா சொல்ல போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கால்களுக்கு ரத்த ஓட்டத்தை சீரா வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க 50 வயசுக்கு மேல இருக்கீங்க, உங்களுக்கு நடக்கிறதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, கால்கள் ஆரோக்கியமா பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தினம்தோறும் என்ன மாதிரியான பயிற்சிகள் வீட்டிலேயே பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸசைஸ் கோர்ஸா, அதாவது அன்னன்னைக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற எக்ஸசைஸ் பிளான், அதை எப்படி பண்ணணும்ன்ற எக்ஸசைஸ் டெமான்ஸ்ட்ரேஷனோட 0 பெயின் லைஃப் ஸ்டைல் 50+, அதாவது வலி இல்லாத வாழ்க்கை 50 வயதுக்கு மேல எப்படி நம்ம சாத்தியப்படுத்தலாம் அப்படின்றதுக்கு உடற்பயிற்சி திட்டம் எக்ஸசைஸ் கோர்ஸ் வந்து onelastmove.com கொடுத்துருக்கேன். ஸோ அந்த எக்ஸசைஸ் கோர்ஸை நீங்க பார்த்து பயன்பெறுங்க. இது 50 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருக்குமே பெரிய அளவுக்கு பயன்படும். சரி, இப்போ நம்ம வந்து கால்களுக்கு ரத்த ஓட்டத்தை சீராக்குறதுக்கு முதல் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஹீல் ரைஸ், டோ ரைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு கீழே போன ரத்தத்தை மேல தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இரண்டாவது இதயமான கெண்டை சதையை உபயோகப்படுத்தி அந்த மசில் கொடுக்குற ப்ரெஷரையும் பயன்படுத்தும் போது உங்களோட ரத்த குழாயினால ஈஸியா ரத்தத்தை மேல தள்ள முடியும். ஸோ அதுக்கு இந்த ஒரு காஃப் மசில் பம்பிங் ஆக்ஷன் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி நீங்க அப்பப்போ ஒரு 10 முறை அதிக நேரம் உட்கார்ந்து போது பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த விஷயம், இந்த மாதிரி ஒரு முன்னாடி ஒரு ஸ்டூல் வச்சு காலை மேல எலிவேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுலயுமே முட்டிக்கு கொஞ்சம் கீழேயே வச்சுக்கோங்க. பில்லோ வந்து ரொம்ப இந்த எட்ஜ்ல இப்படி நம்ம ரொம்ப வந்து முன்னாடி வச்சிட்டோம்னா, இந்த மாதிரி கால் இப்படி வச்சுட்டீங்கன்னா முட்டியில அதிக லோடு போகும். ஸோ இது மூட்டு வலி ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கிட்ட வச்சுட்டு இந்த மாதிரி எலிவேட் பண்ணி வச்சோம்னா கொஞ்சம் கால்கள் வந்து முட்டியில எந்த ப்ரெஷரும் இல்லாம ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டுமே நீங்க பாதத்தை கீழே மேல இப்படி அசைச்சிக்கலாம். அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கலாம். ஸோ இதுவும் ஒண்ணு பண்ணிக்கோங்க. இதை விட ரொம்ப முக்கியம், நீங்க அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கீங்க, இல்ல அதிக நேரம் நிக்க போறீங்க அப்படின்னா, அதாவது நம்ம இதயத்தை விட பாதம் வந்து உயரம் அதிகமா வச்சுக்கணும். இதான் எலிவேட் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து முட்டிக்கும் நம்ம வந்து பில்லோ சப்போர்ட் கொடுக்கணும், பாதத்துக்கும் பில்லோ சப்போர்ட் கொடுக்கணும். அப்பதான் நீ பெயின் வராம இருக்கும். ஸோ இந்த மாதிரி எலிவேட் பண்ணி வச்சுமே நீங்க காலை அப்படி ஒரு 10 முறை அசைச்சிட்டு அப்படியே இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் ஒரு நாளுக்கு 3ல இருந்து 4 முறை இந்த மாதிரி காலை எலிவேட் பண்ணி வைக்கும்போது கீழே போன ரத்தம் திருப்ப ட்ரெயின் ஆகி இதயத்துக்கே வந்துடும். ஸோ இது கால்களில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு பயன்படும். அடுத்தது, அதே மாதிரி நீங்க டிராவல் பண்றீங்க, இல்ல வேற வழியே இல்ல அதிக நேரம் நின்றுதான் ஆகணும் அப்படின்னா, காலில் இங்க இருந்து இது வரைக்கும் கம்ப்ரெஷன் ஸ்லீவ்ஸ் போடலாம்.
இல்ல பாதத்துல இருந்து நம்ம தொட வரைக்கும் கூட கம்ப்ரஷன் ஸ்லீவ்ஸ் இருக்கு. இந்த கம்ப்ரஷன் ஸ்லீவ்ஸ்லயே வந்து கிரேடட் ஸ்டாக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா 20 to 30 HG வந்து பிரஷரை வந்து கிரியேட் பண்ணி அந்த ரத்த அழுத்தத்தை மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரத்த குழாய்கள்ல போற ரத்தம் ஈஸியா மேல வந்துடும். அங்கேயே பிரஷர் இல்லாம தேங்கி நிக்காது. அதாவது கால்கள் வீங்காது. இதை வந்து நீங்க வாக்கிங் போகும்போது கூட போட்டுட்டு வாக்கிங் போகலாம். ஸோ அது கால்கள் சீக்கிரமா சோர்ந்து போகாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதோட சேர்த்து இயற்கையாவே அங்க இருக்கக்கூடிய தசைகள் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அது குறிப்பிட்ட அழுத்தத்தை அங்க இருக்கக்கூடிய ரத்த குழாய்களுக்கு கொடுக்கும். ஸோ அந்த தசைகள் வலு இழக்கும் போது அந்த ரத்த குழாய்கள் மேல அதிக அழுத்தம் ஏற்படும். அதனாலயுமே வந்து கீழே போற ரத்தத்தை அதை உந்தி தள்ள முடியாம கஷ்டப்படும். ஸோ அதுக்கு நம்ம அங்க இருக்கக்கூடிய தசைகளுக்குமே பயிற்சி கொடுக்கணும். ஸோ அதுக்கு குறிப்பிட்ட ஒரு 3 பயிற்சிகளை மட்டும் நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், ஒரு காலை முன்னாடி வச்சுக்கோங்க, ஒரு காலை பின்னாடி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பொறுமையா காலை இப்படி உங்களால எவ்வளவு தூரம் மடக்க முடியுதோ, ஒரு சிலர் கீழே வரைக்கும் போக முடியும். ஆனா அவ்வளவு தூரம் கீழே போகும்போது மூட்டுல ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வயதானவர்கள்லாம் இந்த பாதி தூரம் இப்படி கீழே போயிட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. பாருங்க, 2 காலையும் குறிப்பிட்ட அளவு பெண்ட் பண்ணிக்கோங்க. மூட்டு வலிக்காத தூரம் வரைக்கும் மடக்குனாலே போதும். இந்த மாதிரி சேர் சப்போர்ட் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வால் சப்போர்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாதி தூரம் 1 2. ஸோ இந்த மாதிரி 10 டைம்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த காலை முன்னாடி வச்சுட்டு இந்த கால் பின்னாடி வச்சுட்டு இப்படி 10 டைம்ஸ் இருங்க, உங்களுக்கு தெரியற மாதிரி பண்றேன். ஸோ இது மாதிரி நேரா பார்க்கணும், குனிஞ்சு காலை பார்த்துட்டே பண்ணக்கூடாது. ஸோ இப்படி 10 டைம்ஸ் ஒவ்வொரு காலுக்கும் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த நாள் உங்களுக்கு வலி பெரிய அளவுக்கு வரல, என்னால இன்னொரு 10 முறை கூட பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த எக்ஸசைஸ் சேம் இதே மாதிரியே 2 காலையும் இப்படி அகட்டி வச்சுக்கோங்க. பொறுமையா ஒரு சைடு, ஒரு காலை மடக்கி உடம்பு இப்படி ஒரு பக்கம் தள்ளுங்க. திருப்ப இந்த காலை மடக்கி இந்த பக்கம் தள்ளுங்க. ஸோ 1 1. இது இடுப்பை ஃப்ரீ பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இடுப்பை சுத்தி இருக்க எல்லா தசைகளுக்கும், தொடையில இருக்கக்கூடிய தசைகளுக்கும் வேலை கொடுக்கறதுக்கு இது பெரிய அளவுக்கு உங்களுக்கு உதவி பண்ணும். 10 டைம்ஸ் 10 முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். இல்லை இது பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி சேரை முன்னாடி வச்சுட்டு இப்படியுமே நீங்க பண்ணலாம், சேர் சப்போர்ட்ல. ஸோ இப்படி பண்ணீங்கனாலுமே இது ஓகே தான். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதையுமே உங்களுக்கு ஈஸியா இருந்ததுன்னா 10 முறை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னொரு 10 முறை பண்ணிக்கலாம். கஷ்டமா இருந்தா 10 முறை பண்ணாலே போதும். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு நாள் 10 முறை பண்ணிட்டு அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போ லாஸ்ட் எக்ஸசைஸ், என்னோட ஃபேவரட் எக்ஸசைஸான சேர் ஸ்குவாட்டை பண்ணிக்கோங்க. ஒன்று கையை இப்படி மடக்கி எல்போ சைஸ்ல இப்படி பிடிச்சிக்கலாம், இல்லைன்னா கை ரெண்டுத்தையும் நேரா நீட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 10 டைம்ஸ் உட்காந்து எழுந்துட்டீங்கன்னா இந்த ஒரு எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இதை 10 முறை பண்ணிட்டு முடிச்சிட்டிங்கன்னா இன்னும் ஒரே ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ், இது நம்ம கெண்ட சதைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். அது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு செவர்ல வந்து நல்லா சாஞ்சு காலை பின்னாடி தள்ளி இப்படி வச்சுக்கோங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, உடம்ப நேரா வச்சுக்கிட்டு ஸோ குதிக்காலை அப்படியே எவ்வளவு தூரம் தூக்க முடியுமோ தூக்குங்க. 1 2 3. இந்த மாதிரி 10 முறை குதிக்கால இந்த மாதிரி செவத்துல சாஞ்சு நின்று உடம்ப நேரா வச்சு பண்ணிட்டீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளவுதாங்க. இதுல சொல்லியிருக்க இந்த 4 எக்ஸசைஸையாவது அட்லீஸ்ட் நீங்க ரெகுலரா பண்ணீங்கன்னா கால்களுக்கு ரத்த ஓட்டத்தை மெயின்டைன் பண்ண முடியும். இதை தாண்டி கால்கள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, உடல் முழுவதையுமே ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு 50 வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தரும் தினமும் என்ன மாதிரியான பயிற்சி பண்ணணும், அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா எக்ஸசைஸ் கோர்ஸா onelastmove.com கொடுத்திருக்கேன். அந்த கோர்ஸோட நேம் 0 Pain Lifestyle 50+. ஸோ இது 50 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருக்குமே பெரிய அளவுக்கு பயன்படும். அந்த கோர்ஸையும் நீங்க பயன்படுத்தியுமே தினம்தோறும் உடற்பயிற்சிகளை கடைபிடிக்க முடியும். ஸோ இந்த வீடியோல சொல்லியிருந்த எல்லா தகவல்களும் பயிற்சிகளும், ஸோ எப்படி கால்களுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தலாம்ன்ற அந்த டெக்னிக்ஸுமே உங்களுக்கு பெரிய அளவு பயன்படும் நம்புறேன். இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயன்பெறதோட மட்டும் நிறுத்திடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையுமே பயன்பெற வைங்க. நன்றி.